ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பட்ஜெட் ஃப்ரீயான மீல்ஸ் சாப்பிடலாம் தான் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா ஒரு 27 ஆண்டுகளா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு இடம். அதே மாதிரி மீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோம் ஸ்டைல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இது ரேண்டமா தான் வந்த கூகுள் ரிவ்யூவை பார்த்துதான் வந்து சரி ஓகே ஹோம் ஸ்டைலா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இல்லையா. நான் வந்து மோஸ்டா அந்த மாதிரி தானே டேஸ்ட் பண்றேன். ஒரே ஹோட்டல் டேஸ்ட்ல இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த ஸ்பைசி மசாலாலாம் அதிகமா இருந்தாதான் ஹோட்டல் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் ஹோம் டேஸ்ட்ல இருந்தாலே வந்து ஒரு சாத்விகமான உணவா தான் இருக்கும் நான் நம்புறேன். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் மீல்ஸுக்கு ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கேன். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா அங்கதான் வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd ஸ்ட்ரீட் தன்சி நகர் தரமணி 100 ஃபீட் ரோட் வேலைச்சேரியில லொக்கேட்டா இருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து எஸ்டிவி மஹாலுக்கு ஒட்டினா மாதிரியே இந்த ஹோட்டல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க கூகுள் மேப் போட்டுட்டு வந்தாலுமே தள்ளி போயிடுவீங்க. நானும் அப்படிதான் தள்ளி போயிட்டேன். ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒத்து பாருங்க, அப்பதான் இந்த ஹோட்டல் தெரியும். ஏன்னா ஒரு மாதிரி இடம்ஜ மாதிரி குட்டியா உள்ள இருக்குங்க. டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த இடத்த. அதுக்காக நான் முன்னாடி எச்சரிக்கையா உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனலுக்கு பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துட்டு போயிருங்க. வந்து நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஆனா வந்து அது வராது, நம்ம தான் போகணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் செல்ஃப் சர்வீஸ் தாங்க. இப்பவே வழக்கமா சொல்ற டைலாக்கே வந்துருச்சு. நான் தான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலி வந்து மீல்ஸும் வாங்கியிருக்கேன், அப்படியே வெரைட்டி ரைஸும் வாங்கியிருக்கேன். இங்க வந்து மினி மீல்ஸ் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம செப்பரேட்டா தான் வாங்கிக்கணுமா. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரைஸ்ல வந்து தேங்காய் சாதம் கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு தேங்காய் சாதம் வாங்கியிருக்கேன். இதுல வந்து எனக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். தேங்காய் சாதம் வந்து இந்த பொரிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பொரியலும் கொடுத்துருக்காங்க, வத்தலும் கொடுத்துருக்காங்க. பீட்ரூட் பொரியல், அப்புறம் வத்தல். சரி, கொஞ்சம் வத்தல் எடுத்துக்கலாம். தேங்காய் சாதம் நல்லா இருக்கும். டக்குன்னு பாக்குற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்ல வந்து கேபேஜ் போடுவாங்க, கேபேஜ்க்கு பதிலாக தேங்காய் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. கேரட், பீன்ஸு. நான் மோஸ்டா வந்து கேரட் பீன்ஸ் தேங்காய் சாதத்துல போட்டு பார்த்தது கிடையாது. ஆனா அந்த தேங்காய் பால் சாதம் இருக்குல்ல, அதுல போடுவாங்க. இந்த பச்சை மிளகாலாம் குட்டி குட்டியா போட்டதுனால அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்துருக்கு. அதான் ஒரு மைல்டா இருக்கும். நான் எடுத்து ஓரமா வச்சிட்டேன் பச்சை மிளகாவா. பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு கடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு இங்க பாருங்க. அப்படியே ஃபைனா சாப் பண்ணி போட்டோம். ஃபைனா சாப் பண்ணல, கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்து போடுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. அதுல மீல்ஸ்க்கு வந்தா இந்த பக்கமே இருந்து வருவோம். சாம்பார், காரக்குழம்பு, ரசம், ஸ்வீட் கலந்த பாயசம், மோர், பீட்ரூட் பொரியல், கூட்டு இந்த பவுல்ல தராங்க. வேணும்னா கூட இன்னும் தருவாங்க. அது கூட வந்து சேம் அதே மசாலா பப்பட் மாதிரி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாவே போட்டு டேஸ்ட் பண்ணுங்க. சாம்பார்ல என்ன காய் இருக்கு? முருங்கைக்காய் சீசனே இல்லை போனா முருங்கைக்காய் இவங்க போட்டிருக்காங்க. ட்ரை பண்ண ஒரு தடவை முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக காய் கேட்டா சீசனே இல்லைங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க மார்க்கெட்ல. நான் கேட்கல என்ன கூட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன். இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. எந்த மரத்துல இருந்து பிடிங்கினாங்கன்னு தெரியல. முள்ளங்கி இருக்கு, முருங்கைக்காவும் இருக்கு சாம்பார்ல. கொஞ்சோண்டு பீட்ரூட் பொரியல் அப்புறமா வச்சுக்கலாம். அப்பளம். சாம்பார் வந்து ரொம்ப திக்காவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்கும். முருங்கைக்காய் முள்ளங்கியோட ஃப்ளேவர்லாம் இறங்கி வீட்டு ஸ்டைலில் இருக்குங்க. ஒரு சாம்பார்லாம் ஸ்பெஷலாக இருக்கும்ல ஹோட்டல்லாம், அந்த மாதிரி இல்லை. நல்லா இருக்கு. முருங்கைக்காய்லாம் இந்த சீசனில் தங்கும். அதனால முருங்கைக்காவை சாப்பிடணும்ல, அதில் தான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் வந்து கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. அது வந்து முருங்கைக்காய் எப்போவுமே என்னன்னா சாம்பாரில் ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா குச்சி குச்சியாக நின்றும். அவங்க வந்து கரெக்டான பதத்தில் குக் பண்ணியிருக்காங்க. சாம்பார் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹோம் ஸ்டைலாக இருந்தாலுமே நல்லா இருக்கு. பீட்ரூட் பொரியல் வந்து வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா இருக்கு, மீல்ஸ்க்குமே நல்லா இருக்கு. கத்திரிக்காய் குழம்பா, கோவக்காவா கத்திரிக்காவா அப்படின்னு யோசிச்சேன். கத்திரிக்காவெல்லாம் நல்லா வதக்கி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எண்ணெயிலேயே வதக்கியிருக்காங்க போல. சாம்பாரை தான் நம்ம இப்படி தலை ஊற்றி சாப்பிடணும். நான் என்ன சொல்றது, மாத்தி இதை ஊற்றி சாப்பிட்றேன். இது என்ன கூட்டுன்னு முதல்ல ட்ரை பண்ணுவேன். காய் நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் சவுச்சவுன்னு நினைக்கிறேன். பொடி குழம்புல டைப்ல வச்சிருக்காங்க. அந்த கத்திரிக்காவெல்லாம் பொரிச்சு தேங்காய் லைட்டா அரைச்சி ஊற்றிடும். பொடி குழம்பு வீட்டுல இந்த மாதிரி செய்யணும்ல,
இந்த காரக்குழம்புமே வந்து அந்த பிரிட்டிஷ் ஸ்டைல் தான் இருக்கு. ரொம்ப காரம்லாம் இல்லைங்க, புளிப்பா நல்லா இருக்கு. சௌச்சௌ கூட்டு தான். சௌச்சௌ கூட்டு நல்லா இருக்கும். ஜீரகத்தோட ஃப்ளேவர் அதிகமா தெரியுது அந்த சௌச்சௌ கூட்டுல. இந்த அப்பளம் என்ன பாவம் பண்ணிச்சு, ஒன்னே ஒன்று எடுத்துப்போம். வத்தல் நல்லா இருக்கும். இந்த சாம்பாரும் டேஸ்ட் பிடிச்சிருந்தது. முட்டை குழம்பு சூப்பரா, காரக்குழம்பு. எனக்கு ரசம் அப்புறம் மோர். ரசம் வந்து வைக்கும் போதே நான் பார்த்தேன், நல்லா அப்படியே கொத்தமல்லி எல்லாம் சாப் பண்ணி போட்டிருக்காங்க போல. அந்த மல்லியோட வாசம். இது சூப் மாதிரியே இருக்கு பாருங்க கலர். தக்காளி சார், இதுக்கு பொரியல். நிலவு நான் வெஜ்ஜீஸை வந்து நிறைய சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்பெல்லாம். உண்மையா இருக்கு. மிளகு ரசம் சூப்பரா, மிளகு வந்து தூக்கலா போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரிதான் அந்த ரசமே வந்து இந்த கார்லிக்கோட ஃபிளேவர், பூண்டெல்லாம் நல்லா அப்படியே ஃபிளேவர் வர மாதிரி தட்டி போட்டிருக்காங்க போல. சூப்பரா இருக்கும். அப்படியே சில இடத்துல எல்லாம் வந்து தண்ணி மட்டும் ஓடுற மாதிரி இருக்கும், புளிப்பா புளியை மட்டும் கரைச்சி விட்டுருப்பாங்க. இல்ல எனக்கு புளிப்பு டேஸ்டே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கார்லிக்கோட ஃபிளேவரும் மல்லியோட ஃபிளேவரு, அதுக்கப்புறம் வந்து மிளகு அஞ்சே இல்லை. அப்படியே அந்த கிளைமேட்டுக்கெல்லாம் மிளகு இவ்வளோ சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ரொம்ப சுட சுட இருந்ததா. அப்ப எனக்கு எடுத்துட்டு வந்து வைக்கும் போதே எனக்கு லைட்டா மூக்கு அடைச்சிருந்தாலும் அந்த மூக்கு அடைக்கிறதையும் தாண்டி எனக்கு அந்த ஸ்மெல்லு போச்சு. வேற லெவல். சொல்லான டேஸ்ட் ரசம். மோரா பாருங்க, மிளகா, பச்சை மிளகா போட்டிருக்காங்க, மல்லி போட்டிருக்காங்க. இஞ்சி இருக்கான்னு தெரியல, சாப்பிட்டாதான் தெரியும். இதுக்கும் பீட்ரூட் வச்சுக்கலாம். மோர் ரொம்ப தண்ணியான இல்லை, மல்லியும் பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. குடிக்க வந்து செம்மையா இருக்கும் மோர். ரைஸ்க்கு நல்லா இல்லையான்னு கேட்டுறாதீங்க, ரைஸ்க்குமே நல்லா இருக்கும். நான் சில இடத்துல ரைஸ் கம்மியா சாப்பிடணுன்ற இடத்துல எல்லாம் குடிச்சிருவேன். ரைஸ் வந்து இனிஷியலா இந்த பவுல்ல கொடுத்துருந்தாங்க. மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வேணுன்ற அளவுக்கு போய் கேட்டு ஃபில் பண்ணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்க வரவங்க வந்து நிறைய பேர் வெரைட்டி ரைஸும் சாப்பிட்டாங்க. செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மீல்ஸுமே வாங்கி சாப்பிட்டாங்க. அதான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்க இப்படி கொடுத்தோடனே நான் லிமிட்டட்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்கணும், நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, அன்லிமிட்டடா நீங்க கொடுத்துருவோம், இந்த இதுல உங்களுக்கு வேணா இன்னும் போய் கேட்டீங்கன்னா தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 105 கொடுக்குறாங்க உங்களுக்கு மீல்ஸோட ப்ரைஸ். சீரியஸ்லி நல்லா இருக்குங்க. இந்த ப்ரைஸ்க்குலாம் சரியான ஒர்த்து. எனக்கு சாம்பாரும் பிடிச்சிருந்தது, அந்த காரக்குழம்பு ரசம்லாம் வேற லெவல். நம்ம வந்து பாயசம் தான் ஃபைனலாக வச்சிருக்கோம். நான் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், பரவாயில்ல, இந்த ஸ்பூனே யூஸ் பண்ணிப்போம். பாயசம் வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா திக்கா இருக்கு பாயசம். ஜவ்வரிசி வேற நல்லா வெந்திருக்கு, அப்படியே கண்ணாடி மாதிரி மினுக்குறான். ஏலக்காய் எடுத்தோடனே வந்துருச்சு, நல்லா இருக்கு. ஸ்வீட் வந்து கம்மியா போட்டுருக்காங்க. ஜவ்வரிசி வந்து செம்மையா வெந்துருச்சா, சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஏலக்காய் ஃபிளேவரும் நல்லா தூக்கெல்லாம் கொடுத்ததுனால எனக்கு ஏலக்காய் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுன்னா நம்ம பிறந்திருக்கோம், எல்லாத்தையும் ருசி சாப்பிடணும். எனக்கு வந்து பாயசமும் பிடிச்சிருந்தது. ஃபைனல் டச் வந்து ஒரு இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான மீல்ஸ் தாங்க. ஏன்னா வந்து ஹோம் ஸ்டைல தான் இருந்துச்சு. அந்த சாம்பார், வத்தக்குழம்பு, அந்த ரசம்லாம் அடிச்சு மோசம் பண்ணிட்டாங்க, சரியான டேஸ்ட்டு. அதே மாதிரி சாம்பாருமே நல்லா ஒரு டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ரைஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். ஒரு 105 ருபீஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்வீட்டோட சாப்பிடலாம். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. நம்ம இங்கே பார்சலும் வந்து போயிட்டே இருக்கீங்க, பார்சலும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்சல் வந்து ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து சென்னையில இந்த ப்ரைஸ்க்கு மீல்ஸ் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். சென்னை ரொம்ப கம்மியாவா இருக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க. ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்லயோ வேற குவாலிட்டியோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையா இருக்கு. நான் வந்து ஹோம் சொல்றேன், ஒரு ஹோம் ஃபுட் மாதிரி சிம்பிளா இருந்தாலுமே நல்லா இருக்கும் அந்த குவாலிட்டி. அதனால இந்த இடத்துல வந்து மீல்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு 5க்கு 4 ரேட்டிங் கொடுக்குறேன். நான் ரைஸ்க்குமே நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கு. அதனால வந்து நான் வந்து ஹாப்பி ஆயிட்டேன்.
கும்புதா ஹாப்பியானாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு மீல்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணீங்க வீடியோ. நான் வந்து சொன்ன எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் சொல்ல வரேன் இப்போ. சரி, இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.